இன்று வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக 2 புதிய தமிழ் படங்கள் வெளியாகியுள்ளன. இறைவி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் ஆகியவைதான் அந்த புதிய படங்கள். 2 படங்களுமே இருவேறு தளங்களில் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டவை. பீட்சா, ஜிகர்தண்டா ஆகிய 2 படங்களில் தன்னை முதல்நிலை இயக்குனராக உயர்த்திக் கொண்டவர் கார்த்திக் சுப்புராஜ். 2 படங்களில் ரஜினிகாந்தையே ஈர்த்தது மட்டுமின்றி அவரை இயக்க கதை சொன்ன பெருமைக்கும் சொந்தக்காரரான கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய படம் என்பதால் இறைவி தனி பெருமையை பெற்றுள்ளது. சில பெண்களின் கதை என்ற முத்திரை வாசகத்துடன் வெளியாகும் இந்த படம் பெண்களின் பெருமையை உணர வைக்கும் படமாக இருக்கும் என்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். எஸ். சூர்யா, விஜய் சேதுபதி, அஞ்சலி, கமலினி முகர்ஜி உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன், அபி அண்ட் அபி மற்றும் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன. சந்தோஷ் நாராயணன் படத்திற்கு இசையமைத்துள்ளார். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். தலைப்பே சொல்லிவிடும் இது எந்த மாதிரியான படம் என்று. தீபாவளி படத்திற்கு பிறகு காதல், காமெடி ரூட்டை பிடித்துவிட்ட எழில் இயக்கியுள்ள படம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். பாக்ஸ் ஸ்டார் நிறுவனம் ஹீரோ விஷ்ணு விஷாலும் தயாரித்துள்ள படம் இது. படத்திற்கு சத்யா இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் சூரி, ரோபோ சங்கர், ரவி மர்யா, சூப்பர்ஹுட் லக்ஷ்மணன் என காமெடி பாட்டாலுமே களமிறங்கி கலக்கியுள்ளனர். கோடம்பாக்கத்தின் இன்றைய ஹாட் நிக்கி கல்ராணி தான் படத்தின் ஸ்பெஷல். வழக்கமாக 4-5 படங்கள் வெளியாகி அடுத்த 3 நாட்களில் காணாமல் போகும். ஆனால் இந்த வாரம் வேறு ரகமான படங்கள் வெளியாவது ரசிகர்களை தியேட்டர் பக்கம் வரவழைக்கும் என நம்புகிறது கோலிவுட் பாக்ஸ் ஆபீஸ்.